வணக்கம். ஜூலை மாத ராசி பலனை நம்ம வந்து ராசி லக்னமுடைய காம்போவை டீட்டெயிலாக கொடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து ரெண்டு ராசியாக கம்பைன் பண்ணி அதோட ராசி லக்னமாக நான் கொடுத்துறேன். உங்களுக்கு கிளியராக புரியும். ரொம்ப எளிமையான விஷயத்தில் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து மெயினாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களோட ஹெல்த், உங்களோட மைண்ட், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட ஃபேமிலி, இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு சின்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து டீட்டெயிலாக கிளியராக சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹாரோஸ்கோப் சார்ட்டை கையில் வச்சுங்க. முதல்ல உங்கள் ராசி எடுத்துங்க, அதோடைய பலனை ஃபுல்லாக, ஏன்னா அதுலேருந்து தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட அந்த லக்னத்தை கம்பைன் பண்ணுறேன். ஸோ லக்னம் என்னங்கிறது உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்கும், உங்கள் ஜன ஜாதகமில் இருக்கும். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ரிஷப ராசி ஜூலை மாதத்தில் நம்ம வந்து இந்த ராசி லக்னத்துடைய காம்போவில் ரிஷபம் அண்ட் நான் கன்னியை வந்து பேர் பண்ணுறேன். ஏன் நான் ரிஷபம் அண்ட் கன்னியை பேர் பண்ணுறேன், நான் இப்போ பேச உங்களுக்கு புரிஞ்சிடும். ரிஷப ராசியை சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசிநாதன். கன்னி ராசியை சேர்ந்துருந்தீங்கன்னா புதன் வந்து உங்களுடைய ராசிநாதன். இந்த பக்கம் கன்னி ஒரு பூமி வீடு, ரிஷபம் ஒரு பூமி வீடு, பூமி தத்துவம். ரிஷபம் அண்ட் கன்னிக்கு அந்த புதன் சுக்கிரன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்க வந்து ராசிகளே பார்த்தீங்கன்னா அந்த 1 and 5 வருவாங்க. அதாவது ரிஷபத்துலேருந்து கன்னி 5வது ராசியாகவும், அந்த கன்னிலேருந்து ரிஷபம் 9th 9வது ராசியாகவும் வரும். பொதுவாக இந்த மேரேஜ் மேட்சிங் கூட இதை நம்ம பொருத்தி கொடுப்போம். ரிஷபத்தை சேர்ந்த நீங்கள் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே சுக்கிரன் இருக்கும். முதல் வீடுனா உங்களுடைய மனசு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தி. ஸோ உங்கள் மனசே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு மாதிரி நெகட்டிவாக கோபம், வெறுப்பு இதெல்லாம் இருந்தால் கூட இந்த ஜூலை மாதத்தில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன வந்து பிளான் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து அட்டன் பண்ணுறதுக்குள்ளான ஒரு எனர்ஜி அது கொடுக்கும். இதே தான் கன்னிக்கும் பண்ணும். ஏன்னா அந்த கன்னியுடைய ராசிநாதன் புதன், அவருக்கு எக்ஸாக்டாக 10th ஹவுஸில் 10ல் 9ல் சுக்கிரன். 9ங்கிறது ஒரு ஃபார்ச்சூன் ஹவுஸ், அதிர்ஷ்டமான ஒரு பலன்களை கொண்டு வந்துடுவார். 10th ஹவுஸில் உங்களுக்கு வந்து மர்க்குரி புதன், அவர் வந்து உங்களுக்கு வந்து தசம கேந்திரம். ஸோ உங்களுக்கு ஒரு பொசிஷனிங், ஒரு பொசிஷனை தராருன்னு அர்த்தம். ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன், கரியராக இருக்கலாம், உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸாக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ஹெல்ப்பை நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக முயற்சி பண்ணுறீங்க. அப்போ ரிஷபம் அண்ட் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே ஜூலை மாதத்தில் பலன்கள் வந்து எந்தெந்த விதத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், பிஸ்னஸ், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறதுக்காக டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, மைக்ரேட் ஆகுறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறீங்க, யாரையாவது மீட் பண்ணுறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக கன்க்ளூட் பண்ணி நீங்கள் ஒரு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து இது ஃபேவராக இருக்கும். ஈவன் ஃபார் ஹெல்த், ஈவன் ஃபார் சம் ட்ரீட்மெண்ட்டு, வேறு ஏதாவது ஆர்ட் ரிலேட்டடான ஃபீல்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஒரு கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக அந்த பர்டிகுலர் மந்தில் ஜூலையில் நீங்கள் யாரையோ சந்திக்கிறீங்க, அந்த சந்திப்பு ஒரு சுபம், பாசிட்டிவாக, லைஃப் லாங் சில பேர் வந்து நமக்கு நல்ல நண்பர்களாக, அவங்களால சில அனுகூலங்கள் கிடைக்கிற ஒரு பலனாக, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குறதெல்லாம் இந்த ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக ஃபார் ரிஷபம் அண்ட் ஃபார் கன்னி நான் சொல்கிறேன். இவ்வளோ ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்கும் கன்னி ராசிக்கும் பிளானட்டரி பொசிஷனில் நம்ம பார்த்த மாதிரி சுக்கிரன் ஒரு பக்கம் 9th ஹவுஸில் ஃபார் கன்னி, ஃபார் ரிஷபம் அது ஃபர்ஸ்ட் ஹவுஸில், புதன் வந்து கன்னிக்கு வந்து 10ல், ரிஷபத்துக்கு அது 2ல், எல்லாமே நல்லா இருக்குது. குரு பலன் இந்த பக்கம் 10ல் குரு வந்தாலுமே உங்களுக்கு அதோடைய பார்வையெல்லாம் அட்வான்டேஜாக யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு கேந்திராதிபதி. சரி, அந்த இடத்துல வந்து ரிஷபத்துக்கு 2ல் குருனால ஒரு சுப விஷயங்களை ஆக்டிவேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். மெயினாக வந்து ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் தடைகள் பார்த்தீங்கன்னா, கன்னிக்கு வந்து 7ல் சனி, சனியுடைய பார்வை, அது கட்டக சனின்னு சொல்கிறோம். சின்ன சின்ன தடைகளை சந்தித்து கொண்டு போகும். ரிஷபத்துக்கும் 4ல் வந்து கேது இருக்கும், அங்கே கூடவே செவ்வாயும் இருக்கும். ஸோ சின்ன சின்ன தடைகளை சந்திக்கிற ஒரு காலகட்டமாக அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்படி வந்து மூவிங் ஃபார்வர்ட் ஒரு பாசிட்டிவாக இருக்கிற இந்த ராசிகளுக்கு நான் லக்னத்தை வந்து கம்பைன் பண்ணுறேன். என்னென்ன லக்னங்கள்லாம் இருக்கக்கூடாது முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா மனசில் ஆசை இருக்கும், ஐடியா இருக்கும், பட் அதை வந்து நான் 3ஆக பிரிச்சிடுறேன். ஒன்று வந்து ரொம்ப பக்கா நினச்சது நடக்கும், ஒன்று வந்து ஆவரேஜ், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லக்னங்களாக பிரிச்சிடலாம். முதல்ல வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசி அண்ட் கன்னி ராசியை சேர்ந்துருக்கீங்க. யூ ஹேவ் மெனி பிளான்ஸ், பட் அது நடக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு மேஷ லக்னமாவோ
விருச்சிக லக்னமாவோ, மேஷ லக்னமாவோ, விருச்சிக லக்னமாவோ, சிம்ம லக்னமாவோ, ஓகே, மேஷம், விருச்சிகம், சிம்மம், இந்த லக்னங்களில் இல்லாமல் இருந்தால் அது நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 லக்னம் தான். ஏன்னா ரிஷபராசி கன்னி ராசியோட டைம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது சிம்ம லக்னமாவோ இல்லை மேஷ லக்னமாவோ இல்லை விருச்சிக லக்னமாவோ இருந்தால் அந்த முயற்சிகளில் சில தொய்வுகளோ இல்லை சில டிலேஸோ இல்லை லாஸ்ட்டில் அப்படி இப்படி இப்படி ஒரு மாதிரி வளைஞ்சு போராடி கொண்டு வர மாதிரி கொண்டு போகும். சில பேருக்கு ரொம்ப ரேராக தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் அது ஒரு மாதிரி ரிசல்ட்டை தரலாம். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆவரேஜ், ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா ராசி பலன் ரொம்ப நல்லா இருக்கே. ராசிங்கிறது ஒரு மனிதனுடைய மனசு, ஒரு மனிதனுடைய மனசு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆர்வம் அதிகமாக இருந்ததுன்னா முயற்சி நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும், சந்திக்கிற நபர்கள்கிட்ட வந்து ஒரு நெருக்கம் ஏற்படும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கக்கூடிய சில லக்னங்கள் சப்போர்ட் பண்ணுமா, ஒரு ஆவரேஜாவது இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்போ மீன லக்னம் இருக்குது, ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து தனுசு லக்னம் இருக்குது, ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக அது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து துலாம் லக்னம் இருக்குது, அதுவும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக சப்போர்ட் பண்ணும். கும்பம், ஈவன் கும்பம் இந்த சமயத்தில் ரிஷபராசி கன்னிராசி, பட் லக்னம் கும்பமாக இருக்குது, அதுவும் கூட நீங்கள் செய்கிற முயற்சிகளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்கும். ஏதோ போராடியாவது சில விஷயத்தை அடைஞ்சிருவீங்க, ஒரு ஆவரேஜாக சப்போர்ட் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு 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 டைம் ஸ்டேட்டஸ். கடகம் இருக்குது, கடகத்து கூட அப்படி தான் இருக்குது. ஓகே, சில விஷயம் டக்குன்னு நடக்கல, பட் ஆனால் தொடர்ந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, பட் ஃபைனலாக அது வந்து கிளிக் ஆகிடுச்சு, ஃபைனலாக அது நடக்குது. சப்ஜெக்ட் தசா புத்தி நான் ஏற்கனவே சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பெஸ்ட்டு, ஓகே, ரிஷபராசி அண்ட் கன்னிராசி ஜூலை சூப்பராக ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க, பக்காவாக இருக்குது, ட்ரான்சிஷன் ஆர் வெரி ஃபேவரபிள், எங்கள் தசா புத்தியும் நல்லா இருக்குது, எங்கள் பேர்த் சார்ட் நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு நல்ல தசைன்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் சார்ட்டில் வந்து தோஷமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, காம்பினேஷன் ஆஃப் நெகட்டிவ் பிளானட்ஸே கிடையாது, காம்பினேஷன் ஆஃப் பாசிட்டிவ் பிளானட்ஸ் தான் இருக்குது, இல்லைனா காம்பினேஷனே கிடையாது, ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் இன் அ சிங்கிள் ஹவுஸ், அது பர்ஃபெக்டாக பொசிஷன் எடுத்திருக்கு, இதில் மாலவ யோகம் இருக்குது, அப்படியே வரிசையாக கோள்கள்லாம் அமைஞ்சிருக்கு, எல்லாமே கேந்திர கோணங்களில் இருக்குது, ரொம்ப பாசிட்டிவான ஹாரோஸ்கோப் எங்களுது நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜூலையில் ஒருவேளை நீங்கள் ரிஷபராசி கன்னிராசியை சேர்ந்துருந்து நீங்கள் வந்து ரிஷப லக்னமாக இருக்கீங்க, இல்லைனா கன்னி லக்னமாக இருக்கீங்க, மிதுன லக்னமாக இருக்கீங்க, மக்கர லக்னமாக இருக்கீங்க, இதெல்லாம் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜூலை மந்தில் உங்கள் தசாபுதி நல்லா இருக்கிற பட்சத்தில் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சூப்பராக, ஒரு ஜாப் மேட்ரா, ஒரு ஃபைனான்ஷியல் மேட்ரா, ஒரு எஜுகேஷன், நீங்கள் ஏதாவது ஃபாரின் போகணும் ஆசைப்பட்றீங்களா, டூர் பண்ணணும், ஒரு பொருளை ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்க ஆசைப்பட்றீங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகணும், உங்களுக்கு வந்து ஒரு சரியான நபரை நீங்கள் சந்திக்கணும், மீட் பண்ணணும், அவங்களோட லைஃப்பை வந்து ஷேர் பண்ணணும், கமிட் பண்ணணும். எஸ், நான் வந்து ஒரு உறுதியான ஒரு மனநிலைக்கு வந்து கமிட் பண்ண போகிறேன். ஆர் நீங்கள் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, அது எல்லாமே ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஃபினான்ஷியல் பேக்கப், கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடனை எப்படியாவது வேறு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமில் இல்லை வேறு ஒரு சோர்ஸில் அதை ரிசால்வ் பண்ணுறீங்க, ஹெல்த் இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறீங்க, இதெல்லாம் இந்த லக்னத்தை சேர்ந்திருந்தால் நடக்கும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ரிஷப லக்னம், கன்னி லக்னம், மிதுனம், மகரம், இந்த லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாக அந்த பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த காம்பினேஷனை புரிஞ்சிருப்பீங்க, ஏன் நான் வந்து ரிஷபம் அண்ட் கன்னியை நான் கம்பைன் பண்ணேன். ஒரு பக்கம் கன்னிக்கு சனி 7th house இருக்குன்னா ரிஷபத்துக்கு 4th house செவ்வாய் இருக்குது. ஸோ 2 அசுபர்கள் 7 நாள் கேந்திரங்கள் 2 அசுபர்கள் வந்திருக்காங்க, அது அட்வான்டேஜாகவும் இருக்குது, அதே நேரத்தில் இந்த புதன் சுக்கிரன் தான் ரிஷபம் அண்ட் கன்னியை பர்டிகுலராக டாமினேட் பண்ணுற பிளானட்ஸ். அதில் 2 பேருமே நல்ல ஏரியாவில் அவங்களுடைய ஒரு வளம், அவங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து அந்த மெர்க்குரி அண்ட் வீனஸோடைய மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான இடத்துல நகர்றதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அது வந்து கொண்டு வரும், அந்த ஒரு ஃபார்ச்சூன் டைம். ஏன்னா மனுஷனுக்கு வந்து லக் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த டைம் கரெக்டாக அந்த லக் இருக்கணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், அந்த டைம் கரெக்டாக சந்திக்கணும். அந்த சந்திப்பு நடக்கிற காலத்தை தான் நான் வந்து சொல்கிறேன், அது வந்து ஜூலையில் உங்களுக்கு இருக்குது. அதில் தான் அந்த லக்னத்தை வந்து நான் கம்பைன் பண்ணியிருக்கேன்.
ப்ளஸ் சில பேர் நிறைய பேர் கேட்டாங்க, நாங்கள் வந்து லாட்ரிலாம் ட்ரை பண்ணலாமா அதுக்கு சான்ஸ் இருக்கா? யூ கேன் ட்ரை திஸ் மந்த் ஜூலை. அதுக்காக நான் அதில் போய் பணத்தெல்லாம் போடுங்கன்னு சொல்லலை. ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு லக்கு உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகுது, பாசிட்டிவாக எதாவது நடக்க போகுது, இல்லை சும்மா சின்னதாக ஒரு ஸ்மால் அமௌண்ட் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் ட்ரை தட். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலனை அந்த ராசிகளோடு நான் வந்து ஒப்பிட்டு அதோட லக்னத்தையும் கடைசியாக நான் கம்பைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் அப்படிங்கிறத ஏன் நான் கொடுக்குறேன்னா, எல்லாருடைய ஒரு கேள்வி, எவ்ரி மந்த் நான் வந்து தினராசி பலன் கொடுக்கறது இல்லை. தினராசி பலன் கொடுக்க முடியாத பெரிய வேலை. அது டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி டீட்டெயிலாக பண்ணுறது, அது ப்ரிப்பரேஷன் நிறைய வேணும். பட் நான் வந்து இந்த பொது பலனை ஏன் ஒரு மந்த்லி கொடுக்குறேன்னா, மந்த்லி நடக்கக்கூடிய டேட்ஸோடு அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய முறை அது வந்து உங்களுக்கு டிரான்சிட் நடந்ததுன்னா நான் மார்க் பண்ணுறேன், லைக் இந்த டேட்லேருந்து டேட் மார்க் டிரான்சிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபிக்ஸடாக ஆல்மோஸ்ட் ஒரு மந்த்துக்கும் சில கிரகங்கள்லாம் மூவ் ஆகிடுச்சுன்னா அப்படியே இருக்கும். ஆல்மோஸ்ட் 28 days இல்லை 29 days இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறது. இதை வந்து நான் இந்த முறை என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு ராசியாக கம்பைன் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரு பேர் ராசின்னு சொல்கிறோம். பேர் ராசினா அந்த மந்த்துக்கு பர்டிகுலராக அந்த ராசிக்கெல்லாம் அழகாக பேராக அதுக்கு ரிசல்ட் அதே மாதிரி கொடுக்கும். அதோட ஃபைனலாக வந்து லக்னங்கள் என்னென்ன இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதையும் கிளியராக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரு பொது கருத்து தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 9 கோள்களில் சூரியன் ஆத்மகாரகன், எனர்ஜி எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும், சந்திரன் மனசு எப்படி இருக்கும், ஹாப்பினஸ் எப்படி இருக்கும், செவ்வாய் எனர்ஜி, அதாவது உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய ஃபேம், உங்களுடைய பூமி யோகம், இதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது செவ்வாய் காமிக்கும். உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இது செவ்வாய். அடுத்து புதன், புத்தி, அறிவு, திறமை, நாவன்மை, உங்களுடைய புகழ், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய டேலண்ட் எல்லாம் புதன் காமிக்கும். சுக்கிரன் உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃபிசிக்கல் என்ஜாய்மெண்ட், இதெல்லாம் அந்த சுக்கிரன் கொடுக்குறது. வாகன வசதிகள். சனி உங்களோட ஆயுள் பலம், உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. ராகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம், கேது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம், பக்தி, கடவுள் நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு டோட்டல் காம்பினேஷன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. குரு எல்லாத்த விட மெயினாக குரு சுப கிரகம். மனிதன் வந்து திருப்தியாக நான் வாழ்கிறேன், திருப்தி எனக்கு போதும், மனநிறைவாக இருக்கேன், ஒரு மனநிறைவாக இருக்கேன், எனக்கு கிடைச்சது, எனக்கு கிடைச்ச அம்மா அப்பா, எனக்கு கிடைச்ச சகோதரன், எனக்கு கிடைச்ச சகோதரி, எனக்கு கிடைத்த மனைவி, எனக்கு கிடைத்த பிள்ளைகள், எனக்கு கிடைத்த கணவன், எனக்கு கிடைத்த உறவுகள், எனக்கு கிடைத்த நண்பர்கள், எனக்கு கிடைத்த வேலை வாய்ப்பு, பணம், பொருள், எனக்கு கிடைத்த வாழ்க்கையின் அனுபவம், நான் திருப்தியாக இருக்கேன்னு சொல்கிறது தான் குரு பரிபூர்ணமாக கொடுப்பார். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் ஒவ்வொரு பிளான்ட்டையும் நீங்கள் வந்து பூதக்கண்ணாடி வச்சு பார்க்கலாம். கன்ஜெக்ஷன் எப்படி இருக்குது, காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொசிஷன் எப்படி இருக்குது, டிகிரி எப்படி இருக்குது, பலம் எப்படி இருக்குது, தசா புத்தி எப்படி வந்திருக்கு, யோகக்காரனாக வராரு, பாவியாக வராரா, மிதமாக இருக்காரா, இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி நம்புகிறோமோ நம்பலையோ அது நடக்கும். நம்ம நம்பினா அதை புரிஞ்சிக்க முடியும், நம்மளாம் புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோதான். பட் அது நடக்கும். நம்ம சரியாக அதை கணிச்சிட்டோம்னா சரியாக புரிஞ்சிக்கும், அது சரியாக கணிக்க முடியலன்னா சரியாக கணிக்க முடியாது. நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ நிறைய இயற்கை கோளாறு நடக்குது, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த மாதிரியான காம்பினேஷன் ஆல்ரெடி நான் சனி பேஜ்லையும் கொடுத்துருக்கேன், மார்ச் மாதம் வீடியோ எண்ட்லையும் கொடுத்துருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். ஜூலை 28 வரையிலுமே, இல்லை ஜூலை 30 வரைக்கும் கூட வச்சுங்க, த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ், நெகட்டிவ் பிளானட்ஸோட காம்பினேஷன் சரியாக இல்லை. அதனால் நெருப்பு சம்மந்தப்பட்டது, இந்த விமான விபத்துகள் சம்மந்தப்பட்டது, மற்றும் வந்து போர், எதிர்ப்புகள், போராட்டங்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலக்ட்ரிசிட்டி லைக் கரண்ட் சம்மந்தப்பட்டது, ஹீட், பாயில்ஸ், வெடிப்பு, இதெல்லாம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து விபத்துக்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அது தொடர்ந்து காமிச்சு தான் இருக்குது. அந்த இண்டிகேஷன் கொடுத்து தான் நான் எல்லாருக்கும் தனித்தனியாக அந்த ராசியை கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.